கண்டங்கத்திரி இது செடி வகையை சார்ந்த ஒரு மூலிகை. இதோட செடியில பார்த்தோம்னா ஒரே முட்களா இருக்கும். நம்ம உடல்ல ஏற்படுற கபத்தினால வர இருமல், இரைப்பு போன்ற ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அதை போக்குற தன்மை இதுக்கு இருக்கிறதுனால இது கபநாசினி, கபநாசம் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. தலைவலி மற்றும் கீழ்வாதம் இருக்கவங்க எப்படி பயன்படுத்தலாம்? கண்டங்கத்திரி இலை சாறை எடுத்துக்கலாம். அது கூடவே நல்லெண்ணெய் சம அளவு சேர்த்து நல்லா எண்ணெய் பதத்துல வடிச்சு எடுத்துக்கிட்டு அதை கீழ்வாதத்துக்கு, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தி வந்தோம்னா ஒரு நல்ல தீர்வா இது இருக்கும். பெண்களுக்கு அதிகமா காலில் பித்த வெடிப்பு ஏற்படும். எனக்கு நிறைய இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டங்கத்திரியோட இலை சாறு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஆளி விதையோட நெய், இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பித்த வெடிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நார்மல் ஸ்கின் வந்துடும். பல் வலி இருக்கவங்க இந்த கண்டங்கத்திரியோட விதையை நெருப்பில் இட்டு அதை எரிச்சு அதுலேருந்து வர புகையை ரெகுலராக பிடிச்சிட்டு வந்தோம்னா அந்த பல்வலி சரியாகும். விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்குட்டை பிணிக்கு எப்படி பயன்படுத்தலாம்னா கண்டங்கத்திரியோட பழத்தை எடுத்துக்கலாம். அதை நல்லா குழைய வேக வச்சு அந்த சாறு எடுத்து அது கூட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அந்த விட்டிலிகோ பேச்சஸ் இருக்க இடத்துல நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நோயோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரும்.